இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தொடரிலே குழந்தை இல்லாதவர்கள் எப்படி அதை எதிர்கொள்வது என்பது பற்றிய ஒரு செய்திகளை நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். அதுல குழந்தை வேண்டாம், போதுமான குழந்தை இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் குழந்தை உண்டாகிவிடுமையானால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதில் ஒரு பகுதியை தான் நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம். அதில் நேற்று என்ன நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய அடிப்படையில் உயிர் ரெண்டு வகையான உயிர் இருக்கிறது. ஒன்று மனிதன் என்ற அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய ரூஹு என்பது வேற, ஒரு உயிரினம் என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிற ரூஹு என்பது வேற. எப்போ ஒரு உயிரணுவாக கருவறைக்குள்ள நுழைகிறதோ அப்பவே அதுக்கு உயிர் இருக்கிறது, அப்பவே அது வளர ஆரம்பிக்கிறது. அப்ப அது உயிரற்ற ஒரு பிண்டமாக இருக்கிறது இல்ல, அது வளர்கிறது. எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான், உயிர் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றான். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது, 120வது நாள்ல 3வது 40 நாள்ல ரூஹு ஊதப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இது வேற ரூஹு, மனிதன் என்ற முறையில் ரூஹு ஊதப்படுது. அப்ப ரூஹு ஊதப்படுறது எப்ப என்கிற இந்த நாலேஜ் நம்ம மனசுல வைத்துக் கொள்ளோமே, ஆனால் உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்கிற கருத்தில் வரக்கூடிய வசனம் இந்த 120 நாளைக்கு முன்னாடி உள்ள கருவை கட்டுப்படுத்தாது. ஏன், எதுக்காக வேண்டி இந்த கருக்கலைப்பு நம்ம குலையில வருதுன்னு கேட்டா, அது குழந்தையாக இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் மனுஷ உயிர் தான். அப்ப கருவுல ஒரு மனித குழந்தை உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அதை கொலை செஞ்சா எந்த குற்றத்தில் வந்துறேன், மனிதனை கொலை செய்த குற்றத்தில் தான் வரும். உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்த குற்றத்தில் சேர்ந்து விடும். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் மனித குழந்தையாக எப்ப அது ஆகுதுன்னு கேட்டா, 120 நாளுக்கு அடுத்துதான் என்ன செய்கிறது, 121வது நாள்ல தான் அந்த மனித குழந்தையாக அது அந்த புரோகிராம் அமைக்கப்படுகிறது. அதனால 120 நாளைக்கு முன்னாடி உள்ள கட்டம் வரைக்கும் அதுல கரு கலைத்தார்களே, ஆனால் மனிதனை கொலை செய்தார்கள், குழந்தையை கொலை செய்தார்கள் அந்த குற்றம் வராது. அதுக்காக வேண்டி நீங்க பாட்டு கலைச்சிடலான்னு கருத்து செஞ்சிடக்கூடாது. என்ன வராதுங்கிறோம், கருவை கலைக்கிறதுல 2 குற்றம் சேர்ந்து இருக்கிறது. ஒன்னு ஒரு மனித உயிரை கொல்றதுங்கிற ஒரு குற்றம், இன்னொன்னு நமக்கு நாமே கேடு செய்யறதுங்கிற குற்றம் ஒண்ணு அடங்கி இருக்கிறது. 120 நாளைக்கு முன்னாடி கலைத்தார்களே, ஆனால் கலைக்க இயலாதுன்னு வேற சொல்றாங்க டாக்டர்கள்லாம். 120 நாளைக்கு பின்னாடி உள்ளதை என்ன செய்யுது, அதை கலைக்கிற அளவுக்கு ஒண்ணு முடியாது, வெட்டி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கு, ஆபரேஷன் தான் பண்ற மாதிரி வரும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் 120 நாளைக்கு முந்தின ஒரு கட்டமா இருக்குன்னு வைங்க, அவங்க அந்த குழந்தை வேணான்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை கலைச்சிடலாமா என்று பார்த்தால், குழந்தையை கருவை கலைக்குதல் என்பது அது ஒரு எந்த வகையிலையும் ஆரோக்கியமானது கிடையாது. அதுவா உடல் நிலத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டு களைதல் என்பது வேறு. ஆனால் கலைத்தல் என்பது என்று சொன்னா அது நிறைய அதுக்கு உரிய மெடிசன் எல்லாம் கொடுக்கப்படும். அது ஊசி வழியாகவோ மாத்திரை வழியாகவோ வேறு எந்த வழியாகவோ என்ன செய்யும், சில மருந்துகள் எல்லாம் அங்க செலுத்தப்படுகிறது. அதனால என்னவாயிரும், தாயுடைய எதிர்காலமே பாழாகி போற அளவுக்கு, அவங்களுடைய உடல்ல உள்ள ஹார்மோன்ல இருந்து பல விஷயங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தாது. நீங்கள் கரு உண்டாகாமல் தான் பார்த்துக் கொள்ளணுமே தவிர, உண்டானதை கலைச்சிங்க என்று சொன்னா சும்மா உலகம் கலைக்க இயலாது. அது கொடுக்கிற எந்த ஒரு டாக்டர்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, இந்த கருவை கலைக்கிறது கொடுக்கக்கூடிய மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இருக்குதா இல்லையா கேளுங்க. 1 2 இல்ல, ஏராளமா இருக்குது. அதுக்கு இருக்கிற சைடு எஃபெக்டுக்கு பட்டியலே கிடையாது. எல்லா விதமான பக்க விளைவுகளும் அந்த கருக்கலைப்பினால் ஏற்படுகிறது. அதை நீங்க என்ன வழங்கணும், அப்ப நம்ம அந்த கருக்கலைத்தல்ங்கிறது நல்லது கிடையாது, எல்லா வகையிலும் கெட்டதுதான். ஆனால் இந்த கெட்டது எப்ப அனுமதிக்கப்படும் தெரியுமா, அதை விட ஒரு பெரிய கெட்டது ஏற்படும் தான் உங்களுக்கு அனுமதிக்கும். ஒரு குழந்தை பெறக்கூடாது இனிமே, இந்த பொம்பளை குழந்தை பெற்றால் அவளுக்கு பெரிய பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படும், அந்த மாதிரியான ஒரு நிலைமை வறுமையானால் சின்னது 2ல 1 நடக்கும்னு சொன்னா சின்னதை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒருத்தர் என்ன சொல்றான், உன் கையா தலையாங்கிறான், 2ஐயும் வெட்டக்கூடாதுன்னு ஆசை. ஆனா அவன் 2ல 1 செஞ்சுதான் தீர்வாங்கிறான். ஒன்னு தலை வெட்டுறது நடக்கும், இல்லன்னா கையை வெட்டுவாங்கிறான். இது 2 தப்பிக்க இல்லாட்டி நம்ம எதை தேர்ந்தெடுப்போம், கையை வெட்டிட்டு போ. அதனால கையை வெட்டு நல்லதா, கையை வெட்டு இந்த காலத்து நல்லது கிடையாது. எப்ப அதை நம்ம செய்யறோம், தலை போயிரும் என்று இருந்தால் தலையை காப்பாத்துறதுக்காக கை போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், சில முடிவுகளை எடுக்கிறோம். காலில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு ஆணி குத்திருச்சு, ஒரு முள்ளு குத்திருச்சு, என்னவாயிரும்,
அது செப்டிக் ஆகி போய் அழுகி போய் அப்படியே விரல் கட்ட விரல் காலுடைய கட்ட விரல் என்ன அது வந்து இருந்தால் இன்னும் முழங்கால் வரைக்கும் ஊடுருவி வந்துடும். இதை வெட்டிருங்கிறான் டாக்டர். இப்ப நம்ம கட்ட விரலா மொத்த உடம்பா போயிட்டு போய் வெட்டி எரிஞ்சிட்டு போய் கட்ட விரல வெட்டலன்னா மொத்த காலும் போயிருமே, மொத்த காலோடு நிக்காத மொத்த உடம்பும் போயிருமே. சுகர் எக்கச்சக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு செப்டிக் ஆச்சுன்னு புண்ணு ஆறாது. சக்கரை வியாதியில் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக புண்ணு ஆறவும் செய்யாது. சீக்கிரமா அந்த சலம் வைக்கிறது இது மாதிரியா வந்து அழுக வைக்கிறது, அழுகி போயிடும். வாழைப்பழம் அழுகி போற மாதிரி பாடியும் அழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு காயம் வந்துச்சுன்னு சொன்னா அது மாதிரிலாம் நடந்துரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், கையில ஏதோ ஏற்பட்டு உள்ள வரைக்கும் ஒரு மாதிரியா அழுகி போச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்ல, எந்த மருந்து கொடுத்தாலும் காயாது, அழுகி போச்சு, உயிரெல்லாம் செத்து போச்சு, அழுகி போனதுதான் இருக்குது, அது வெட்டி எரிஞ்சா தான் இல்ல, இல்லன்னா இன்னும் கொஞ்சம் கூட அழுகி போயிரும். இப்ப நம்ம என்ன செய்வோம், வெட்டி எரிஞ்சிட்டு போப்பான்றோமா இல்லையா? அது வந்து என்ன இல்ல, கை இல்லாம இருக்கிறது கெடுதிதான், அது இருந்து இன்னும் கெடுக்கிறதுக்கு போயிட்டு போகுது. அந்த மாதிரி செய்யறோம் இல்லையா? இதுதான் இஸ்லாமிய பேசிக்க. என்னது, நிர்பந்தமான நேரத்தில் வந்து ஒரு நெருக்கடியான நேரத்தில் வந்து தடை செய்யப்பட்டதும் நமக்கு அனுமதிக்கப்படும். அந்த வகையில தான் இந்த 120 நாளைக்கு உட்பட்ட கருவை நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணுமே தவிர சும்மா சும்மா கருவை கலைச்சேன்னு வைங்க, அது பிரசவம் லேசா போயிடும். கருவை கலைக்கிற தாய்மார்கள் பிரசவத்துக்கு தானே பயப்படுறாங்க, அதை விட கொடூரமாக்கும் இது இந்த பிரசவத்தினால் ஏற்படக்கூடியது ஆரோக்கியம் தான் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா பிரசவங்கிறதுலாம் ஒரு கஷ்டம் இல்லை, உலகத்துல அப்படி ஆக்கி விட்டாங்களே தவிர பிரசவத்துக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இயற்கையா நினைஞ்சிருக்கான். அப்படிதான் ஆடு மாடு கலந்து குதிரெல்லாம் பிரசவம் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறது. அது எந்த டாக்டர்டையும் போறதில்ல, ஆபரேஷன் எல்லாம் பண்றது இல்ல, அது மாட்டுக்கு குழந்தைகளை குட்டிகளை பெற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஆவா செய்யுது எல்லாம் வந்து இயற்கையா என்ன செய்யறான், கோழி தினம் முட்டை போட்டுட்டு தான் இருக்குது. அதனால ஏதாவது பாதிக்கவா செய்யுது, அது முட்டை போட்டதா அது கோழி. அதனால வந்து இது பெருசாவெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படாது, கொஞ்சம் சிரமமா கருதுறாங்க. குழந்தை விஷயத்தை என்ன செய்யறாங்க, சிரமமா கருதி கொண்டுதான் அப்படி வந்து வேணாங்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து முதல்ல என்ன கவனிக்கணும், குழந்தை வேணான்னு நீங்க முடிவெடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி குழந்தை உருவாகாமல் பார்த்து விட்டார்கள். குர்ஆன் அதை தடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னமா இல்லையா, நாங்கள் வந்து அஸ்லுங்கிற முறையில அந்த உயிரணுங்களை போகாம நாங்க வந்து தடுத்துக் கொள்வோம், அது வந்து குர்ஆன் எங்களை தடுக்கல அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் நேற்று சொல்லிவிட்டோம். அப்போ நீங்கள் வந்து குழந்தை உருவாகாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக சில கட்டுப்பாடாக நீங்கள் இருக்க விரும்பினீர்களே, ஆனால் அது மார்க்கத்தில் ஏன் 4 புள்ள பெறலன்னு எல்லாம் உங்களை கேட்கவே மாட்டான். எத்தனை புள்ள பெறணும் ஏதாவது கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. விரும்பினா பெற்றுட்டு போங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இந்த உண்டான பிற கலைச்சிடலான்னு சாதாரண எடுக்கிறாரு. கலைக்கிறதுங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம், நிறைய கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உண்டா இருக்குன்னா கஷ்டப்பட்டு சமாளிச்சு நினைஞ்சிட வேண்டியதான், பெத்திர வேண்டியதானே தவிர நீங்க எப்ப அதை செய்யலாம், இருந்தா பாதிப்பு ஏற்படும், நம்மளுக்கே பிரச்சனை ஆகி போயிரும், தாய்க்கு ஆபத்தாகி போயிரும் என்ற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து வந்தால் அப்ப என்ன செய்யலாம், அதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா நம்மளை காப்பாற்றணும்ல, நம்மளை காப்பாத்துறதுக்கான ஹராமானது கூட எல்லாம் சாப்பிட சொல்றோம்னா இல்லையா. நிறுத்துற கைர பாகின் அதின் போல ஐசும் அழகி, யார் வந்து நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படுகிறானோ அவன் வந்து ஹராமானதை செய்வது குற்றம் கிடையாது. நெருக்கடியான நிலைக்கு வந்துட்டா ஷிர்கு குஃப்ர் கூட நம்ம குற்றம் வராத. ஒருத்தன் கத்தியை காட்டி என்ன செய்யறான், அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான், இல்ல சொல்லாட்டி வெட்டிடுவான். இப்ப என்ன செய்யறது, சும்மா போட அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி போயிட்டு வேண்டிய என்ன, அதனால நம்மளை காப்பாத்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு ஆளாகி நீங்கள் குஃபருடைய வார்த்தைகள் சொன்னால் குற்றமில்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நிர்பந்தம் நம்மளே காப்பாற்றிக் கொள்வது. நிர்பந்தம் என்ன அர்த்தம், நம்மளை சேஃப்டி பண்ணி கொள்வதற்காக வேண்டி சில விஷயங்களை நம்ம தடுக்கப்பட்டதை செய்வோமே, ஆனால் அதுல எந்த விதமான குற்றமும் வராது. ஃபர்ஸ்ட் நம்மளை வச்சுதான் என்ன செய்யணும், எல்லாமே செஞ்சுக்கணும். இதை நம்ம அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதனால கருவை கலைத்தல் என்பது 120 நாளைக்கு மேல இருந்தால் எக்காரணம் ஒண்ணும் கூட அதுவா அல்லாஹ்வை பார்த்து கலைச்சு விட்டா அது ஒரு விஷயம், செஞ்சா உயிரை கொன்ற குற்றம் ஆகிவிடும். 120 நாளைக்கு உள்ள செஞ்சீங்கன்னு சொன்னா உயிரை கொன்ற குற்றம் ஆகாது. அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் கேடு செய்யாதீர்கள் நல்லா சொல்றான்ல, வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கையை கொண்டு நீங்களே உங்களை நாசமாக்கி கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே கேடு விளைவித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல நமக்கு வந்து கட்டளை எடுக்கிறான். அதனாலதான் இப்ப குளிரான காலம் இருக்குது, குளிப்பு கடமையாகி விட்டது, குளிச்சோம்னு சொன்னா நமக்கு பாரதூரமான பாதிப்பு ஏற்படும். அப்ப என்ன செய்யலாம், தைமம் செஞ்சு தொழுவ சொல்றானா இல்லையா, தைமம் செஞ்சு தொழுவலாமல் குளிக்காம, குளிச்சால் பாதிப்பு ஏற்படும் என்றால் குளிக்காமலே அந்த தொழுகை என்ன செய்யலாம், தைமம் பண்ணிட்டு தொழுவலாம்.
ஒழு செய்தால் பாரதூரமான விளைவு ஏற்படும் என்று சொன்னா, ஜுரம் வந்துடும் சொன்னா ஒழு செய்யாம தயமம் பண்ணிட்டு தொழுவு, அப்படியான ஒரு மார்க்கம். உன்னை கெடுத்துக்கிற, உனக்கு கேடு விளைவித்துக் கொள்ளாதுங்கிறது சட்டம். அதனால் நமக்கு கேடு விளைவித்துக் கொள்ளக்கூடாத வகையில் நம்ம விரும்பினோமையானால் அதை என்ன செய்ய, நல்லா யோசிச்சு பார்த்து இது கேடு வருது. அதாவது இந்த கருவை கலைப்பதால் வருகிற கேட்டை விட வேற ஒரு பெரிய கேடு நமக்கு காத்திருக்கிறது. அப்பதான் நீங்க கலைக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, சிரமம் நினைச்சிட்டு கலைச்சு போடுறீங்க. நாளைக்கு மார்பக புற்றுநோயில நிக்கும், கர்ப்பப்பை புற்றுநோயில எது இந்த கருவை கலைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள்லாம் என்ன பண்ண, கர்ப்பப்பையில கேன்சரை உண்டாக்குமே. அதனோட ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இது கலைக்கிறது அவசியமா? அப்படி யோசிச்சு பார்க்கணும். என்ன 2 பிள்ளையோட 3 பிள்ளை இருந்தா சிரமப்படும், தொந்தரவு பண்ணு, தூங்க கூடாது, இதெல்லாம் காரணம். நம்ம கருவை கலைக்கிற என்ன காரணமா இருக்கு? பாரதூரமான காரணமாலாம் தெரியல. என்ன காரணமா இருக்கிறது? சொகுசா கொஞ்சம் இருக்கே இல்லாது, வளர்ந்துகிட்டு இருக்கும்ல, அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அழுவிக்கிட்டே இருக்கு, நம்ம அப்படிங்கிற அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி செஞ்சீர்களே ஆனால் அதுக்கு கொடுக்கறது பயங்கரமான விலையா இருக்கிறது. சுதந்திரத்துக்காக வேண்டி நிரந்தர மரணத்தை நோக்கியா போறது. அடுத்தடுத்து குழந்தைகள் உருவாகுமே, அதை பாதிக்கிற அளவுக்கு அதனுடைய அந்த எஃபெக்ட் உள்ள இருந்து கொண்டே இருக்கும். கருவை கலைச்சு விட்டு அதுக்குள்ள மெடிசன் எல்லாம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை நமக்கு வேணும்னு செய்யும் பொழுது அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை என்ன செய்யாது, அப்ப கொடுத்த மருந்து பாதிக்கும். அந்த மாதிரி சில செக்ஷன்களை அடிச்சிடும், காய்க்கிறோம். கர்ப்பப்பையில உள்ள செக்ஷன் எல்லாம் சிலதை வீணாக்கிவிடும் என்கிற மாதிரி எல்லாம். இது ரொம்ப தனியா பேசுற அளவுக்கு இருக்கு. என்னென்ன கேடுகள் வரும்னா அது ஒரு 2 நாளைக்கு பேசலாம், அவ்வளவு கேடுகளை சொல்றாங்க. அதனால பாரதூரமான இந்த கருவை கலைக்கிற மேட்ரு மட்டும் சாதாரண விஷயமே இல்ல. அது எப்ப நீங்க செய்யலாம், அதை விட பெரிய கேடு வருமா, அதை விட ஒரு பெரிய கொடுமை வரும் சொன்னா என்ன செய்யணும், பெருசிலும் தப்பிப்பதற்காக வேண்டி சின்னது செய்யலாம். அது மார்க்கத்துல இஸ்லாமிய பேசிக்கல உள்ள ஒரு விஷயம். நம்மளை காத்துக் கொள்வதற்காக வேண்டி எல்லா ஹராமும் ஹலால் ஆயிரும். நம்மளை காப்பாற்றணும், நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லா விதமான கடமைகளும் கடமை இல்லாம போயிடும். ஒழு செய்யறது கடமைன்னா ஒழு செய்யற கடமை இல்லைன்னு ஆயிரும். குளிக்கிறது கடமைன்னா கடமை இல்லைன்னு ஆயிரும். எப்ப ஆயிரும், குளிச்சா எனக்கு நான் போயிட வேண்டாம், எனக்கு காய்ச்சல் வந்துடும் சொன்னா, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும், பெரிய விலை வந்துடும் சொன்னா குளிக்காம வந்துட்டு போயிட வேண்டியதான், சுடுதண்ணி வச்சு குளிச்சிக்கிற வேண்டியதான், அப்புறமேல வெயில் வந்து குளிச்சிக்கிற வேண்டியதான், காலையில குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தால் அது மாதிரிலாம் செஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த கடமை இப்ப கடமை இல்லாம போகுதுல, கடமை இல்லாம போகும், ஹராம் இல்லாம போகும். நம்முடைய சேஃப்டின்னு வரும்பொழுது, நம்முடைய பாதுகாப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த அடிப்படையில் தான் நீங்க கருக்கலைப்பை பத்தி என்ன சொன்ன சாதாரணமா செஞ்சுட்டு போயிடக்கூடாது. அடுத்ததாக குடும்ப பிரச்சனைக்கு வந்த குழந்தை பிரச்சனை முடிஞ்சிருச்சா, இதை வச்சுலாம் அந்த குழந்தை காரணமா வச்சு, குழந்தை இருந்தாலும் இல்லட்டாலும் கருவான இதெல்லாம் காரணம் வச்சுலாம் குடும்பத்தில் என்ன வரக்கூடாது, பிரச்சனைகளை உண்டாக்கி டைவர்ஸ் அளவுக்குலாம் போயிடக்கூடாது. இது சரியான முறையில் குழந்தை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குடும்பத்தில் வர்ற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, தம்பதிகளுக்கு மத்தியில் வரக்கூடிய விவகாரங்கள் இந்த இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல மனக்குறைகள். ஆணுக்கும் சில இடத்துல என்ன இருக்கு மனக்குறைகள் இருக்கும், பெண்ணுக்கும் சில இடங்கள்ல என்ன இருக்கு மனக்குறைகள் இருக்கும். என்ன மனக்குறை, மனக்குறைகளை பலவிதமா எடுக்கலாம். சில நேரத்தில் அந்த இல்லற வாழ்க்கை அதிகமா இருக்கிறதே சிலருக்கு பிடிக்காது, அதனால மனக்குறையா இருக்கும். ஒரு ஆண் அதிகமாக இல்லறத்தை விரும்பக்கூடிய நிலையில இருந்து பெண்ணு அந்த அளவுக்கு விரும்பக்கூடிய நிலையில இல்லைன்னு வைங்க. உடல் ரீதியா பல வகையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். சிலருடைய உடல் ரீதியான உள்ளதுக்கு என்ன இருக்கு, அவர்கள் அதிகமாக அந்த இல்லறத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆணிலையும் பெண்ணிலையும். அது அவங்க கெட்டவங்க எல்லாம் சொல்ல இயலாது. அதிகமா நாடுறாங்கன்னு சொன்னா அது மாதிரி அந்த சுரப்பிகள் சுரக்கிறது. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யறது, அந்த மாதிரி ஆசையை உண்டாகக்கூடிய சுரப்பிகள் கூடுதலாக சுரக்கிறது. சிலர் நாட்டம் கம்மியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கூடுதலான அந்த சுரப்பிகள் கம்மியா சுரக்கிறது. அதுக்கு தகுந்தவாறு உடலுடைய வாட்ட சாட்டமா இருக்கிற வச்சுலாம் தீர்மானிக்க இயலாது. இது அந்த உடல்ல உள்ள அந்த ஹார்மோன் சுரப்புகளை வைத்து என்ன செய்யும் தீர்மானிக்கப்படும். மனிதர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது அதிகமா விரும்பக்கூடியவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, குறைவா விரும்பக்கூடியவர்கள் இருப்பாங்க, நடுத்தரமா விரும்பக்கூடியவர்கள் இருப்பாங்க, இது வேணான்னு வெறுக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ரொம்ப 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 மைக்ரோவில் என்ன செய்வாங்க, இது வேணான்னு வெறுக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். இது என்ன வழங்கிக் கொள்ளணும், இப்படி பலதரப்பட்டவர்களா இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு பிரச்சனையாகும். பிரச்சனை எப்படி ஆகும், இவளுக்கு இதே வேலை தாண்டி இவனுக்கு தெரியும், அவளும் என்ன செய்வா, இவருக்கு இதே வேலை இப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்காருன்னு சொல்லி பொம்பளை சைட்ல இருந்து வரும். எதனால வரேன், ஒரு சைட்ல உள்ளது அதிகமான எதிர்பார்ப்பு இருந்து இன்னொரு சைட்ல குறைவான எதிர்பார்ப்பு இருந்தார்களே ஆனால் அதிகமா இருக்கிறதும் பிரச்சனையாகும். சில இடத்துல என்ன செய்யும், இது அதிகமா கம்மியா இருக்கிறது பிரச்சனையாகும். இது சரியில்லை, போதுமானதா இல்ல,
இவர் சரியா ஒத்துழைக்க மாட்டேங்கிறா, இவர் சரியா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி, அதாவது ஆணோ பெண்ணோ அவங்களுடைய தாம்பத்தியம் வந்து குறைவா இருப்பதும், அந்த எதிர்த்தரப்புல வந்து அதிகத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு வைங்க. எதிர்த்தரப்பு அதிகத்தை எதிர்பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இவற்றை இல்லைன்னு சொன்னா, இந்த குறைவா இருக்குது பாருங்க, அது பஞ்சாயத்து ஆகும். அப்ப வந்து குறைவா எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்த்தரப்பு அதிகமாக இருந்தால் அதுவும் என்னவாகும், அதனால பிரச்சனை வரும். அது பெரிய எரிச்சலாகவும் பெரிய தொந்தரவாகவும் அது இருக்கும். அப்ப இதுலயும் நிறைய குடும்பங்கள் என்னவாக, ஒரு வாழ்க்கை விரக்தி மாதிரி, ஒரு வெறுப்படைஞ்சு போய், அது மாதிரியான கூட இருந்தாலும் அப்படித்தான், குறைய இருந்தாலும் அப்படித்தான், இந்த மாதிரி எல்லாம் வரும். இப்படி வரும்னு சொன்னா, இப்படி வரக்கூடியதுல சில விஷயங்கள் வந்து சரி பண்ணக்கூடியது இருக்கிறது, சில விஷயங்கள் சரி பண்ண முடியாதும் இருக்கிறது. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் கூட்டு பேசி என்ன மேட்ரு அப்படின்னு விசாரிச்சோம்னு சொன்னா, சில பெரும்பாலான விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். மெடிசன் மாத்திரை ஒண்ணுமே இல்லாம சாதாரண ஒரு கவுன்சிலிங்ல என்ன பண்ணிடலாம், அதை கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது, அப்படி இல்லாத விஷயங்களும் இருக்கிறது. அப்ப அதுல என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக இந்த கணவன் மனைவி தனியாக இருப்பதற்கு போதுமான ஒரு அமைப்பு இந்த வீட்டில் இருக்காது. சில வீடுகள் இருக்கும், வீட்டில் இருக்கிற நம்பர் ஜாஸ்தியா இருக்கும், 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருக்கும் பொழுது அது 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிறதுக்கு இருக்கிறது வசதிகள் இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஆளுக்கு நடமாட்டம் வந்து போய்கிட்டுமா இருப்பாங்க. சில ஊர்கள்ல சில கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா ரூமுங்கிற அமைப்பே இருக்காது. வீடுகள்ல என்ன இருக்காது, ரூமுங்கிற அமைப்பே இருக்காது. ஒரு சும்மா ஸ்கிரீன் மாதிரி போட்டுக்கொண்டு தான் அதுதான் ரூம்னு வைத்திருப்பார்கள். அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இயல்பாகவே என்ன செய்யாது, ஆசையை வந்து உண்டாக்காது. ஒரு டென்ஷனா இருக்கு, அதுல வந்து ஒரு நாட்டம், அந்த மாதிரிலாம் சில குடும்ப அமைப்புகள் என்ன இருக்கு, அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் என்ன இருக்கணும், பெரியவர்கள் பார்த்து என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா, அவங்க தனியாக இருப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை பெரியவங்க என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். வயசானவர்களுக்கு அது மாதிரி நாட்டம் இல்லாட்டா கூட இளைஞர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அவங்க தனிமையில் சந்தோஷமா இருப்பதற்கு ஏற்றதாக நம்ம வீடு அமைப்பு இருக்கிறதா, அதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி இருக்கிறோமா, அது இருந்தாலே முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆயிரும். நிறைய வீடுகள்ல வந்து இந்த இல்லறத்துல வந்து போதுமான பிரச்சனையா சரியான முறையில் சந்தோஷம் இல்லை என்று சொல்றார்கள் என்று சொன்னா, அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கு, இவனுக்கு அந்த சந்தோஷமா இருக்கு, ஆசை இருக்கு, அவளுக்கும் ஆசை இருக்கு, சூழ்நிலை கூடாது. 2 பேருக்கு ஆசையிலேயே இந்த ஒரு உடல்லையோ மனசுலயோ ப்ராப்ளம் இருக்காது. ஆனா என்ன நடக்கும், அந்த வீட்டுடைய அமைப்புல வந்து அவங்க சந்தோஷமா இருப்பதற்கு நிறைய இடைஞ்சல்கள் வீட்டில் உள்ள மெம்பர்களாலும் பொருளாதார வசதியினாலும் வீட்டில் உள்ள சூழ்நிலைகளாலுமே உருவாக்கப்படும். மெம்பர்களும் என்ன செய்வாங்க, மாமியா மாமனார் வந்து அதெல்லாம் பெரிய தப்புமா நினைப்பாங்க. ரூம்ல உட்காந்து ரூம்ல உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கூட பாதிக்குதா இல்லையா? இதுக்கு பயந்துட்டு என்ன செய்வான், மனைவியோட உட்கார்ந்து பயப்படுவாங்க. ஒரு புருஷங்காரன் பொண்டாட்டியோட உட்கார்ந்து இருப்பதற்கு, பொண்டாட்டி புருஷனோட உட்கார்ந்து பயப்படுவாங்க. அப்ப பெரியவர்களா இருக்கிறோம், நல்லா யோசித்துக் கொள்ள வேண்டும். மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய சூழ்நிலைகள் நமது வீட்டில் இருக்கிறதாண்டு பெரியவர்கள் கவனிக்கணும். இந்த பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கு போறதுன்னு தீராது. சரியத் பஞ்சாயத்துல வச்சு தீர்ந்துமா, என்ன செய்ய முடியும், வீடா கட்டி தர முடியும் உங்களுக்கு? அது யார் செய்யணும், பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும். நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்க சந்தோஷமா இருப்பதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணி இருக்கிறோமா, அதுல என்ன குறை இருக்கு. இப்ப கூட நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மகன்களுக்கு நீங்கள் திருமணம் செய்தவர்களா இருப்பீர்களே, ஆனால் நீங்க யோசிச்சு பார்க்கணும், நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கிறதா, அவங்க விரும்பின நேரத்தில் விரும்பின மாதிரி இருப்பதற்கு ஏற்ற வகையில் தனி பிரைவசியா இருக்கணும், எல்லாமே செப்பரேட்டாவே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னு வைங்க, பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிரும். இந்த குடும்ப வாழ்க்கையில உள்ள அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அடுத்து என்னன்னு கேட்டா, உடல் ரீதியாக சிலது இருக்குது. பெரும்பாலான ஆண்களுக்கு நான் சொல்றேன், பெரும்பாலான ஆண்கள் வந்து அந்த காலத்தில் இருந்ததை விட வந்து நிறைய அந்த இல்லற இதுல வந்து நிறைய வந்து அவங்க பின்தங்கி இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் இருந்த மாதிரி என்ன செய்யல, இந்த காலத்தில் உள்ள ஆண்கள் இருக்கல. அதுக்கு வந்து முக்கியமான சில காரணங்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அது இன்னைக்கு நமக்கு நாமே வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுங்கிறோம்ல, அது மாதிரி எல்லாம் இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். என்ன அது முக்கியமா, இந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபடுவதற்காக வேண்டி முக்கியமாக வந்து மனிதனுக்கு பாருங்க, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்களுக்கு வந்து இந்த உருவாக்கக்கூடிய அந்த பாத்திரம் எல்லாம் இணைஞ்சிருக்கான்னு கேட்டா வெளியில வச்சிருக்கான், உடம்புக்குள்ள வைக்காம என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து வெளியே வச்சிருக்கான். வெளியே எதுக்கு வச்சிருக்கிறான், அல்லாஹ் வந்து எதையெல்லாம் வெளியே வச்சிருக்கிறானோ அது பூரா வெளியே இருந்து செயல்பட. கை வெளியே இருக்குது, ஏன் வெளியே இருக்குது, வெளியே தான் இருக்கத்தான் சரியா வர்றது. உள்ளுக்கு கை இருந்தா எப்படி வேலை செய்ய முடியும், குடல் உள்ளக்கத்தான் இருக்குது, ஏன் அது வெளியே இருக்கிற தேவையில்லை. குடல் உள்ளக இருக்குது, இதயம் உள்ளக இருக்குது, நுரையீரல் உள்ளக இருக்கிறது, பித்தப்பை உள்ளக இருக்கிறது,
அது மாதிரி கிட்னி உள்ளக்க இருக்கிறது, கர்ப்பப்பை உள்ளக்க இருக்கிறது, அதெல்லாம் வெளியே இருந்தா வேலை இல்லது. அதுக்கு என்ன வேலை இல்ல, வெளியில எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து வேலை செய்யக்கூடியதெல்லாம் வெளியே எல்லாம் வச்சிருக்கிறான், உள்ள இருந்து வேலை செய்யக்கூடியதையெல்லாம் உள்ள வச்சிருக்கிறான். ஆனா இந்த விதை பைந்து சொல்லக்கூடிய அந்த பார்க்க மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அது யோசிச்சு பார்த்தா வெளியே இருக்க தேவையே இல்லை. அது வெளியே அது என்ன செய்யுது, அதுக்கு வெளியே என்ன வேலை இருக்குன்னு கேட்டேன், ஒரு வேலையுமே கிடையாது. கைக்கு வேலை இருக்கிற மாதிரி, காலுக்கு வேலை இருக்கிற மாதிரி, அந்த அதுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கான்ற வெளியில போய் யோசிச்சு பார்த்தா நீங்க செஞ்சு பாருங்க, அது என்ன ஒர்க் பண்ணுது, ஒரு ஒர்க்குமே பண்ணல. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அதை வெளியே வச்சிருக்கான். எதுக்காக வெளியே வச்சிருக்கான்னு கேட்டா, அது ஹீட் ஆனால் அது உடம்புடைய ஹீட்டை விட ஒரு 4 டிகிரி அது கம்மியா தான் இருக்கணும். உடம்பு 95 டிகிரி நமக்கு ஹீட் இருக்குன்னு வைங்களேன், உடம்புடைய ஹீட் எவ்வளவு 95 டிகிரி இருக்குன்னு சொன்னா அந்த விதைப்பை என்று சொல்லக்கூடிய அந்த பார்ட் ஒரு 4 டிகிரி கம்மியா 91 டிகிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் உடம்புல என்ன செய்யும், அந்த உயிரணு உற்பத்தி ஆகுறது, அந்த ஆசைகள் சுரக்கிறது எல்லாமே நடக்கும்னு சொல்லி இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு அது ஏன் ஒரு கீழே வச்சிருக்கிறான் அல்லான்னு சொன்னா, வெளியே எடுத்து வச்சிட்டான்னு சொன்னா அது உள்ள இருந்தா 95 டிகிரியா இருக்கும். 95 டிகிரி வெப்பத்தில் இருக்குமே ஆனால் அது பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும், ஆண்மை இல்லாம போயிடும், அந்த மாதிரி ஏற்படுத்தி விடும். அது என்ன செய்யணும்டா, பாடியை விட கொஞ்சம் கீழே இருந்தா தான் காற்று படக்கூடிய வகையிலையும் சுருங்கி விரியக்கூடிய வகையிலையும் அதை பாத்தீங்கன்னா அந்த ஹீட் ஆகாமல் இருக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் எல்லாம் என்ன செய்யறான், பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் இப்ப என்ன பண்றாங்க, நவீன காலத்துல ஆண்கள் போடக்கூடிய இந்த ஜீன்ஸ் பேண்ட், டைட்டான ஜட்டி இதெல்லாம் போடுறாங்க பாருங்க, இதுக்கு அல்ல பேசாம உள்ள வச்சுட்டு போயிருக்கலாம். அத நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா அது ஒட்டிக்கிட்டு இருந்தா நல்லா விளங்கிருங்க, அதை தீர்மானிக்க கூடியது, எல்லாத்தையுமே தீர்மானிக்க கூடியதுங்கிற வகையில தான் அந்த அல்லாஹ் வெளியே வேணும்னு கொண்டாந்து வைக்கிறான். மத்த எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கான்ல, அனைத்தையும் உள்ள வச்சுட்டான். வெளியே இருக்கிறது பூரா வெளியே ஒர்க் பண்ணும், வெளியே வேலை செய்யும். வெளியே வேலை செய்யறதுக்காக வேண்டி வெளியே கொண்டாந்து வச்சா பரவாயில்ல. அப்ப வெளியே வேலை செய்யறதுக்கு இது எந்த வேலையும் அது பண்ணாம இருக்கும்போது அதை கொண்டது எதுக்கு அல்ல வெளியே வைக்கிறான்னு கேட்டா, அந்த இல்லறத்துல ஈடுபடும் போது அது ப்ராசஸர் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய மூணு இடத்துல இருந்து ப்ராசஸர் ஆகி தான் விந்து உற்பத்தி ஆகுறது. அந்த 3 இடத்துல 2 இடம் உள்ள இருக்கிறது, ஒரு இடம் ஒரு பாட்டு என்னது இங்க இருந்து உற்பத்தி ஆகி போய் 3 மிக்ஸ் ஆகும் ஒரு இடத்துல. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அது ஹீட் ஆகக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள்ட்ட இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணம் அவர்கள் அணியக்கூடிய அந்த இறுக்கமான பயங்கரமான டைட்டா, அது பாடியில என்ன ஹீட் இருக்கு அந்த ஹீட் அங்க கொடுத்துரும். இறுக்கமாக இருந்தால் இந்த 95 டிகிரி அதுக்கு விடும். அது இறுக்கமா இல்லாம அந்த பாடியில ஒட்டாம அப்படி தனியா இருந்தால் தான் என்னவாக அதனுடைய வெப்பத்தை விட ஒரு கம்மியான வெப்பமா இருக்கும். அந்த வெப்பத்தில் இருந்தா தான் அது ஒழுங்கா வேலை செய்யும். என்ன செய்யறாங்க இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான். இதை ஒழுங்கா அந்த இளைய வயசுல கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்ல. இந்த இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன செய்யணும், இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இறுக்கமாக அந்த ஆடைகளை கீழாடைகளை போடவே கூடாது. சட்டை வேண்டாம் இறுக்கமா போட்டுக்க, மேல வேண்டாம் என்ன போட்டுக்க. கீழே ஆடைகள் என்ன இருக்க கூடாது, இறுக்கமா இருக்கிறாங்க. இங்க வேண்டாம் இறுக்கமா இருந்துட்டு போகுது, தொடக்கி கீழே இருக்குமா இறுக்கி வச்சுக்க, ஜிப்போ வேணாலும் போட்டுக்க. அதுக்கு மேல என்னவா இருக்கணும், லூசா தான் இருக்கணும். யாரெல்லாம் இந்த ஜீன்ஸ் பேண்ட்ங்கிற வகையில இறுக்கமாக ஆம்பளைங்க ஆடை அணிக்கிறார்களோ அவர்களுக்கு பிற்காலத்தில் என்ன செய்யும், பாதிப்பு ஏற்படுத்தும். இதெல்லாம் நல்ல வழங்கி இந்த சந்தோஷம் இல்லாம போகுதுல, அதெல்லாம் நம்ம கத்துக்கொள்ளணும். என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் நம்ம தவிர்த்துக் கொள்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். அடுத்தது என்ன, இப்ப லேப்டாப் கண்டுபிடிச்சிருக்கான். லேப்டாப்னால தொடதானே, மடிதானே, மடிக்கணினி வழங்குதா, மடியில வச்சுக்கிறக்கூடிய கணினி கண்டுபிடிச்சிருக்கான். இது கணினிங்கிற கண்டுபிடிப்புல ஒரு அட்வான்ஸா நமக்கு தெரிஞ்சாலும் முதல்ல டெஸ்க்ல வச்சுக்கிட்டு இருந்தா, டெஸ்க்டாப் உண்டு. இப்ப டெஸ்க்ல வைக்கிற என் டெஸ்க் எதுக்கு மடியில வச்சுக்க அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா லேப்டாப்னு கொண்டு வந்துட்டான். லேப்டாப்னா மடிக்கு மேல அர்த்தம். அப்ப லேப்புக்கு மேல இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு, லேப்டாப்னு வச்சிருக்கான். ஆனா விஞ்ஞானி என்ன சொல்றான்னா மடிக்கு மேல வைக்க கூடாதுங்கிறான். ஏன், இதே காரணம் தான். நீங்க மடியில வச்சீங்கன்னு சொன்னா அந்த 95 டிகிரி வெப்பம் அங்க கொடுத்துரும். எந்த இடத்துல வெப்பம் வரக்கூடாதோ அந்த இடத்துல என்ன ஆயிரும், லேப்டாப் சூடாகும்லங்க. லேப்டாப் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல சூடு வரும். தொடையில சூடாகிறதுனால பிரச்சனை ஒண்ணும் இல்ல, தொடையில பட்டா ஒண்ணும் இல்ல. தொடையில படுவதோட சேர்த்து தனியாக அல்லாஹ் வெப்பப்படக்கூடாதுன்னு வச்சிருக்கிறானே, வெப்பம் குறைவா இருக்கணும். அந்த இடத்தில் வெப்பத்தை செலுத்தினுச்சுன்னு சொன்னா இந்த இறுக்கமான ஆடைகள் தொடர்ச்சி அணிவதனால் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளும்
அதுல ஏற்படும். மடிக்கணினி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நாளாவட்டத்தில் அவங்களுக்கு ஆன்மை போய்விடும். நாளாவட்டத்தில் என்னவாயிரும், அது அந்த ஒழுக்கா வேலை செய்ய நிரந்தரமா போயிடாது. அதுல இருந்து விடுபட்டு கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டாங்கன்னு சொன்னா பழையபடி என்னவாயிருது, ப்ராசர் ஆயிரும். ஆனா அது ஒரு அளவுக்கு எப்ப பார்த்தாலும் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, செத்தே போயிரும்ல, செத்தே போயிரும். சரியா ஒரு அளவுக்கு வராது. அதனால என்ன செய்யணும், இதெல்லாம் செயற்கையாக நம்ம செய்யறோம். குடும்ப வாழ்க்கைக்கு இதுகளெல்லாம் ஒருத்தன் கவனம் செலுத்தணும். முஸ்லீம் ஒரு மூமின் என்ன பண்ணணும், எதெல்லாம் கேடு செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அத்தனையிலிருந்து நம்மளை என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி சில பேர் வழங்கிட்டு இருக்காங்க, அதிகமா உடற்பயிற்சி செஞ்சா நல்லா ஆணமையா இருக்கலான்னு. அதிக உடற்பயிற்சி ஆண்மையை அழிச்சுவிடும். உடற்பயிற்சி செய்யக்கூடாது. அதிகமா சிக்ஸ் பேக்குங்கிறான்ல, அதெல்லாம் தோற்றம் தான் அப்படி இருக்குமே தவிர அவனுக்கு என்ன இருக்காது, அவனுடைய ஆண்மையை பாதிச்சு விடும். அதிகமாக நீங்க உடற்பயிற்சி செய்வது இருக்குது, அது அந்த இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய சக்தியை தரும் தப்ப வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஆண்மை குறையும் என்று என்ன செய்யறான் விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடித்து உடற்பயிற்சி செய்யணும். அதுவும் மிதமானதாகத்தான் இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படும். என்ன பாதிப்பு ஏற்படும், கொழுப்புகள் உடம்புல சேர ஆரம்பிக்கும், கலோரிகள் செலவாகாது. கொழுப்பு சேர்ந்தா என்னவாயிரும், அந்த கொழுப்பு ரத்தத்தில் போய் கலந்துரும். ரத்தத்துல கலந்த ரத்தமும் கொழுப்புமா சேர்ந்துதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த கொழுப்பு உறைஞ்சிங்கன்னா அப்படி நின்று போயிடும். இங்கிட்டு உள்ள ரத்தம் அங்கிட்டு போவாது, அங்கிட்டு உள்ள ரத்தம் இங்கிட்டு போவாது. அப்ப ஹார்ட் அமைக்கி பார்க்குமா, தள்ள முடியாது. அது அட்டாக்குங்கிறது. ஹார்ட் அட்டாக்னா என்ன, அதிர்ச்சி. ஹார்ட்டுக்கு முடியவில்லை, ரத்தத்தை அமுக்குது. அந்த ரத்தம் நரம்பு வழியா எல்லா பக்கத்துக்கும் போகணும். அமுக்கும் போது ஃப்ரீயா போனா தானே அது வேலை கஷ்டம் இல்லாம வேலை செய்யும். அது போட்டு அமுக்குமா, ரத்தத்தை பம்ப் பண்ணுமா, இதயம் போகும்போது இடையில தடுப்பு இருக்குமா, போகாதா. அப்ப இதயத்துக்கு அதுக்கு மேல சக்தி கிடையாது. வழங்குதா, இந்த காத்தடிக்கிற பம்பா இருந்தா போய் அமைக்க விட்டுறலாம். அந்த அவ்வளவுக்கு பவர் அல்ல இதயத்துக்கு கொடுக்க கிடையாது. அது ஓரளவுக்கு தன்னால அமைக்கி பார்க்கும். சரியா வரலையா தடுமாறிடும். வழங்குதா, ஹார்ட் அட்டாக்ங்கிறான்ல, அந்த ஹார்ட்ல அட்டாக், தாக்குதல், இதயத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்த, தாக்குதல் என்ன வெளியேந்து தான் நடக்கிறது. அப்ப இந்த அறவே உடற்பயிற்சி செய்யாமல் சும்மா எப்ப பார்த்தாலும் திங்கிறது, உடலுக்கு எந்த வேலையும் கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஏற்படுறேன், இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஏற்படும். அதே நேரத்தில் ஓவரா வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா அது இல்லறம் சம்பந்தப்பட்ட அந்த நரம்புகளை எல்லாம் என்ன செஞ்சிடும், அது பாதிச்சிரும். 6 மடிப்பு வர்ற மாதிரி உள்ள ஆட்கள் ஆணழகன் போட்டி எல்லாம் நடக்கும். ஆணழகன் போட்டியா ஆம்பளையா இருக்கணும்ல, ஆம்பளையா இருக்க முடியும் என்ன, அப்புறம் ஆணழகன் தோற்றத்தில் என்ன இருக்கு, ஒரு பொம்மையை சிலையை செஞ்சு வச்ச மாதிரி தான் ஆகுமே தவிர அது நீங்க நினைக்கிற மாதிரி வராது. அதனால உடற்பயிற்சிங்கிறத ஓவரா என்ன செய்யக்கூடாது, தூக்குறோமா, ஒரு சராசரியா என்ன ஒரு மனிதனுடைய அவனுடைய எடைக்கு எவ்வளவு தூக்கலான்னு ஒரு கணக்கு இருக்குது. உடற்பயிற்சி செய்யறதா இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும், இத்தனை வயசுல உள்ளவராகவும், இவ்வளவு உயரத்துல உள்ளவராகவும், இவ்வளவு எடையில உள்ளவராகவும், இவ்வளவு கிலோ உள்ளவராகவும் ஒருத்தர் இருப்பாரே, ஆனால் இவ்வளவு எடையத்தான் தூக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கிறது. அதுக்குன்னு தனியா சார்ட்டே இருக்கிறது. அந்த சார்ட்டுக்கு உட்பட்டு உங்களுடைய உடற்பயிற்சியை வைத்துக் கொண்டால் சரியா வருமே தவிர, ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குறதுக்காக வேண்டி 200 கிலோ இப்படி தூக்குறான்னு சொன்னா பதக்கம் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்காது. நிறைய 200, அதெல்லாம் ரிஸ்கான வேலை. அதெல்லாம் நேரம் எங்க செய்யும், அந்த அதைத்தான் பாதிக்கும். அந்த பார்ட்ஸ் என்ன செய்யும், அதிகமா பாதிச்சிரும் சொல்றாங்க. அதனால அந்த அதிகமான உடற்பயிற்சி செய்யவே கூடாது. அதிகமான உடற்பயிற்சின்னா அது ரொம்ப அந்த உடம்பு அப்படியா பார்த்தாலும் அப்படி இருக்கணும்னு நினைத்து கொண்டு செய்யறார்களே, அது ஆண்மையை பாதிக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிசிக்க உடம்பு ரீதியாக என்ன இருக்கு, விளையாடுறீங்களா, ஃபுட்பால் விளையாடுங்க, கபடி விளையாடுங்க, ஓடுங்க, வாக்கிங் போங்க, இதெல்லாம் மிதமான ஒரு பயிற்சி. அது செய்யலாமே தவிர சும்மா எடையை தூக்கலாம், இறங்கலாம், அதெல்லாம் செஞ்சுக்கலாம். சாதாரண உடற்பயிற்சி அதெல்லாம் செஞ்சுக்கலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். அது ஓவரா என்ன செய்யற, அவனுடைய திணறி தடுமாறி இப்படி தூக்குறான்ல, இயற்கையா தூக்குற அளவுக்கு தூக்கணும். என்ன செய்யுமா, அப்படி வச்சு அப்படி இறக்கி கஷ்டப்பட்டு அப்படிமா அந்த ஒரு திணறான் பாருங்க, அங்கேயும் நிறைய பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் இருக்கு, பார்த்துக்கிறங்க. அடுத்து என்ன, அடுத்த உடல் ரீதி அடுத்த பிரச்சனை கேட்டா புகைப்பிடித்தல். புகைங்கன்னா மனிதனுடைய உடம்புக்கு ஜீவனாக அனைத்தையும் இயக்கக்கூடியது இதயம் தான். இதயம் தானே பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதயத்துல இருந்தா எல்லாமே போய்கொண்டிருக்கிறது. அப்ப இதயத்தினுடைய ஒர்க்கை எது பாதிக்குது, புகைப்பிடிக்கிறீங்க என்று சொன்னா அதுல நிறைய வாயில பல இடங்கள்ல கோளாறுகள் அதனால ஏற்படுகிறது, அது தனி விஷயம். முக்கியமா எங்க போய் பாதிக்குதுன்னு சொன்னா ஹார்ட்டை போய் பாதிக்கும். அங்கதான் அந்த கருப்பை போய் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி சூடாக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆயிரும், நீங்க அடுப்புல இப்படி வரல காட்டிக்கிட்டே எடுத்தீங்கன்னு வைங்க, ஒரு மாசம் கழிச்சு பாருங்க காய்ச்சி போயிடும். லேச தான் காய்ச்சி லேச வச்சுட்டு இருக்கிறீங்க.
ஏன் ஒரு கோடாலி வெட்டுறவன் கையையும் உங்க கையும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? மரத்தை வெட்டுறான், பிடிச்சி வெட்டுறான்னு வைங்களேன், அந்த கையை பார்த்தாலும் எப்படி இருக்கு? இரும்பு மாதிரி முரண்டு ஒரு காட்சி போயிருக்குமா இல்லையா? அதே மாதிரி தீயில இப்படி காட்டி காட்டி இருந்துட்டு இருக்கீங்க, அவனுக்கு காட்சி போயிடும். ஆனா அந்த புகைங்கிறது அந்த புகையில இருந்து நிக்கோடின் வேற வெளிப்படுது, அது வேற விஷயம். அதுல விஷம் வேற, நிக்கோடின்கிற புகையில இருந்து விஷம் ஒண்ணு வெளிப்படுகிறது, அது போய் அங்க படிகிறதுங்கிறது, அது வாயிலிருந்து குடல்ல இருந்து எல்லாத்திலையும் படிகிறது, தொண்டை குழாயில வரையும் படுகிறது. அது போக என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீட் இருக்குல்ல, அந்த சூடா தானே போகுது. அந்த புகை இப்படி நெருப்பு வச்சு இழுக்கும் பொழுது சூடா போகுது இல்லையா? அந்த சூடு போய் திருப்பி திருப்பி அந்த இதயத்துல படும்போது என்ன ஆகும்னு கேட்டா, இதயம் அப்படியே அந்த அந்த இதுக்கு காட்சி போகும். இதயம் காட்சி போற சாமானா? அது காட்சி போகலாமா? இதயம்ங்கிறது அது என்ன இருக்குன்னு மெல்லிசா இருந்தா தான் அது ஒழுங்கா வேலை செய்யும். அப்படியே ஒரு பகுதி அப்படியே காட்சி போச்சுன்னா, செல்லாம் செத்து போச்சுன்னு சொன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வேலை செய்யாது. வேலை செய்யலன்னா பம்பிங் குறைஞ்சு போயிடும். அது வேகமாக என்ன செய்யாது, வேலை செய்யாது. வேகமா வேலை செய்யலைங்கும் போது எல்லா பாட்டையும் பாதிக்கிற மாதிரி அந்த இல்லறத்தையும் பாதிச்சிடும், எல்லாத்தையும் பாதிக்காது. இந்த ஹார்ட்டுடைய வேலைகள் குறைஞ்சின்னு சொன்னா நீங்க அது என்ன செய்யலாம், ஒரு வகை ரொம்ப காலம் புகையில மூழ்கிட்டான்னு வைங்க, அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் அளவுக்கு பழகி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க விட்டுட்டார்களே ஆனால் ஒரு 3 வருஷத்துல அந்த பழைய நிலைக்கு வரும்னு சொல்றாங்க. 10 வருஷம் புகைப்பிடித்த ஒருத்தர் விட்டுட்டாருன்னா, அறவே விட்டுட்டாருன்னா, அது அது கூட சரியாக உணராகுமா? 3 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த செத்து போன செல்கள்லாம் காட்சி போனதெல்லாம் ரத்த ஓட்டம் உண்டாய் எல்லாம் புதுசு உண்டாக்குற மாதிரி தான் நம்மளை படைச்சிருக்கிறான். அது மாதிரி ஆயிருங்கிறாங்க. ஒரே அடியா செய்யற அளவுக்கு ரொம்ப சயின்ஸ் மோக்கிற அளவுக்கு மேல இருந்து எப்படிலாம் செஞ்சுட்டான்னா சரி பண்ணவே இயலாது. அது போனதுதான் ஆயிரும். அப்ப பாதி இதையும் தான் வேலை செஞ்சா அது எப்படி இருக்காது? அதெல்லாம் சொல்றாங்க. புகைப்பிடிப்பது காரணத்தினால என்னவாயிரும், அந்த ஆண்மை குறைந்து விடும். அதுல இல்லற வாழ்க்கையில என்ன இருக்காது, அது ஒன்னாட்டம் ஏற்படாது. அது ஒரு விஷயம். அதை விட என்னன்னு கேட்டா, இன்னொன்னு என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்கன்னா எதுக்காக வேண்டி பூலாம் வாங்கி வச்சுட்டு போறிய, எதுக்கு பூக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதாவது எல்லாமே ஒரு ஒரு மன ரம்மியமா இருக்கணும். இதுக்கு ரூம் இப்படி அழகா இருக்கணும், அழகான ட்ரெஸ் போட்டிருக்கணும், அழகான ஒரு வாசம் வரணும். அதெல்லாம் வரும்பொழுதுதான் என்ன செய்யும், மூளை ஒழுங்கா ப்ரோக்ராம் பண்ணு, மூளை என்ன செய்யும், உத்தரவு போடும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னு வைங்களேன், அப்ப சரியா இருக்காது. அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புகைப்பிடிப்பதனால வரக்கூடிய ஒரு வாசம் இருக்குதுல்ல, ஒரு துர்வாடை, அது ஒரு பெண்ணுக்கு பிடிக்குமா? நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னா பெண்ணுக்கு பிடிக்குமா? பக்கத்தில் ஒரு நண்பர்கள்ட்ட பிடிக்குதா? பிடிக்க மாட்டேங்குது. அப்ப அந்த வாய் வாடை என்னவாக அவங்களுக்கு அந்த இதுல உள்ள வெறுப்பை உண்டாக்கணும். இந்த நாத்தத்தோட வர அப்படின்னு வரும்பொழுது இயல்பாக ஒரு அவங்களுக்கு என்ன வராது, இதை கடமைக்காக வேண்டி உங்களோட ஒத்துழைப்பார்களே தவிர இயல்பாக விரும்பக்கூடிய வகையில் இருக்குமா? அந்த மன ரீதியாகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்து, உடல் ரீதியாகவும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ள முடியும். நம்ம மோசமா போயிட்டு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில் பஞ்சாயத்து வருவதற்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை சரியில்லைங்கிறதா எல்லா கேஸும் நடக்கிற பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை ஆணுல இருந்து பெண்ணுக்கு சரியில்லை, பெண்ணிட்ட இருந்து ஆணுக்கு சரியில்லைங்கிறதா முக்கியமான அடிப்படையான விஷயமா இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவர்கள் தாங்களே தேடிக்கொண்டதாக இருக்கிறது. இது மாதிரி ஒரு விஷயத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி சக்கரை நோய் வந்துச்சுன்னு ஆம்பளைக்கு வந்தாலும் சரி பொம்பளைக்கு வந்தாலும் சரி, ஒரு 5 வருஷத்துல சக்கரை நோய் இன்னைக்கு வந்துருச்சுன்னு வைங்க, 5 வருஷம் கணக்கு வச்சுக்கிறேங்க. 5 வருஷத்துல என்ன ஆயிரும், குடும்ப வாழ்க்கை கசந்துரும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அது மாதிரிலாம் என்ன செய்யாது, அதுல ஆணுக்கு அந்த மாதிரியான விருப்பங்கள் வராது, பெண்ணுக்கும் வராது, வயசு சின்ன வயசா கூட இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் சக்கரை நோய்னா அது எதனால அது வருது, பாரம்பரியமா வருதுன்னு அவன் சொல்றான். பாரம்பரியமா வந்தா கூட வரமுந்தி அது வராம தடுத்துக் கொள்ள முடியும். நம்ம ஒழுங்கான முறையில் அந்த ஒரு உடற்பயிற்சி, லேசான உடற்பயிற்சி எல்லாம் செய்து உணவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தேவையான நேரத்தில் அடிக்கடி ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்காவது என்ன செய்யணும், ஃபுல் பாடி செக்அப் பண்ணணுமா இல்லையா? 2 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும், மொத்த உடம்பு எல்லாமே கரெக்டா இருக்குதா? குறிப்பாக இந்த பணக்கார நோய்ங்கிறாங்கல்ல, அதுக்கு மட்டும் தனி செக்கப்பா பண்ணிக்கணும். சர்க்கரை, கொழுப்பு, கொலஸ்ட்ரால், சுகர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது ஏழைகளுக்கெல்லாம் தாங்காது. பயங்கரமான செல்வம் இருந்தா தான் என்ன செய்யும், அதுக்கெல்லாம் தீனி போட முடியும். கடைசியில் டயாலிசிஸ் கொண்டாந்து விட்டாண்டு வைங்க, சம்பாதிக்கலாம் அதுக்கே போயிட்டு இருக்கோம். டயாலிசிஸ் பண்ணி மிஷினை வச்சுதான் சுத்தம் பண்ணுதானே. அது மாதிரி கிட்னி அடிபட்டு போயிரும்ல, இந்த சுகர்லாம் அதிகமா போச்சுன்னு சொன்னா என்னவாயிரும், கிட்னியை போய் அட்டாக் பண்ணிவிடும், கிட்னி வேலை செய்யாது, அந்த சுரக்காது. அது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் என்னவாயிரும், மாத்திரை இல்லாத கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பத்தாது, அப்புறம் ஊசியை போட்டு என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பிரிச்சு எடுப்பாங்க சிறுநீரையெல்லாம், அதுவும் பத்தாதுன்னு என்ன செய்வாங்க, மிஷின்ல கொடுத்து உடம்புல ஏத்தி உடம்புல உள்ள கழிவையெல்லாம் மிஷின் மூலம் வெளியேற்றுவாங்க. வாரத்துக்கு 2 தடவை பண்ணணும். அந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா கட்டுப்படி ஆகும். சாதாரண மக்கள் கட்டுப்படி ஆகுமா? அவன் வாங்குற சம்பளத்துக்குலாம் அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. வணங்குதா? அந்த மாதிரி எல்லாம் பணக்கார அதுதான் சொல்றாங்க. அதனால என்ன செய்யணும்,
இந்த சர்க்கரை எல்லாம் வராம இப்ப பார்த்தாலும் சீட்ல உட்கார்ந்துட்டு வேலை செய்யறதுக்கு அதனால நிறைய பாதிப்புங்கிறாங்க. முக்கியமான பாதிப்பு எதனால வருது? முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த சீட்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க. சீட்ல உட்கார்ந்து வேலை பாருங்க. ஆஹா, நம்ம ஒரு சீட்ல உட்கார்ந்து டேபிள் கீழே உட்கார்ந்து வேலை பார்க்கறோமே, உடம்புக்கு பாடிக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, இப்படி உட்கார்ந்து தானே இருக்கிறோம். அப்ப உடம்புக்கு எல்லா விதமான வேலையும் கொடுத்தா தானே ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, எல்லா பக்கமும் ரத்தம் பாஞ்சா தானே உடம்பு ஒரு ஆரோக்கியமா இருக்கு, அந்த கலோரிகள் கொழுப்புகள்லாம் எரிக்கப்படும். உடம்புல சாப்பிடுறதுல கொழுப்பு இருக்கா இல்லையா? எல்லாத்துலயும் கொழுப்பு இருக்கிறது. அந்த கொழுப்பு எரிக்கப்படணும். எரிக்கப்படலன்னு வைங்க தேங்கிரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்கொள்ளணும் உடம்பு. அதுக்கு மேல உள்ளதெல்லாம் என்னவாயிரும்? ரத்தத்தோட கலந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாரெல்லாம் இந்த சீட்டு கடையில உட்கார்ந்துட்டு மட்டும் வேலை செய்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, 1 மணி நேரமாவது தினசரி சீட்ல உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை தானே இருக்கு, அதுக்கு மேல வேலை இருக்காது தானே. 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? ஒரு நடை. பெரிய அளவுல கூட என்ன செய்யணும்? தினசரி இந்த வாக்கிங் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அது ஓரளவுக்கு என்னவாயிரும்? அவங்களுக்கு அன்னைக்கு உள்ள அந்த கொழுப்புகளை அது கரைச்சிடும். 1 மணி நேரம் வாக்கிங் போனா போதும். அல்லது ஒரேடியா வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை லீவு வருதா, அந்த லீவ் அன்னைக்கு என்ன பண்றா பாருங்க, லீவ் உண்டு விடுறாங்க. ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த லீவ் அன்னைக்காவது ஃபுட்பால் விளையாட போவோம், அது மாதிரி ஓட்டப்பந்தயத்துக்கு போவோம், போக மாட்டேங்கிறான். அந்த ஒரு நாளையும் என்ன பண்றான்னு கேட்டா பீச்சில் போய் உட்கார்ந்துட்டே இருக்கிறான். பீச்சில் உட்கார ஏசியில் உட்காந்து ஒரு நாள் உட்காந்துட்டு பீச்சில் போய் உட்கார்ற யாரு உட்காரலாம்? அந்த காத்தை கிடைக்காத உட்காரலாம். உனக்கு எதுக்கு பீச்சில் போய் உட்கார்ற? நீ இந்த சீட்டு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற, டேபிள் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. ரத்த ஓட்டம் சரியா இல்லாட்டி அதுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க? அதற்கான வசதி இல்லைன்னா வீட்லயாவது ஒரு சைக்கிள் வாங்கி போட்டு என்ன செய்யுங்க, வீட்டுல அந்த ஓட்டக்கூடிய சைக்கிள் இருக்குல்ல, அந்த சைக்கிள், இந்த சைக்கிள் இல்ல, நின்றுட்டு மிதிக்கக்கூடியது, மெடல் போடுற அது மாதிரியான உள்ளது வாங்கி போட்டுக்கொண்டு, அல்லது நடக்கிறதுக்கு மிஷின் போட்டிருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மிஷினே வாங்கி போட்டு என்ன செய்யுங்க, நடக்கணும், என்னமோ செய்யணுமே தவிர வெறுமனே உட்கார்ந்து இருந்தார்களே. ஆனால் இதெல்லாம் நீ கவனிக்கணும். என்ன நம்ம கணவர் இப்படி ஒரு ஆசை இல்லாம இருக்காருன்னு நினைக்க கூடாது. அப்படி இருந்தாரே ஆனால் காரணம் என்ன? அவருக்கு உடல் ரீதியாக அதற்குரிய அந்த முறுக்கு வரவில்லை. முறுக்கு வராது காரணம் என்ன? உடம்புல முறுக்கு வரணும்ல, அந்த முறுக்கு வராதுக்கு என்ன? முட்டையும் போல அடிச்சு அடிச்சு கொடுத்தா முறுக்கு வந்துருமா? மிஷின் சரியாகணும். உனக்குதா என்ன வரணும்? மிஷின் ஒழுங்கா வேலை செய்யணும். மிஷின் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு உள்ள வேலை என்னது? நம்ம எப்பவும் எல்லாரும் கவனிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில 1 மணி நேரமாவது எப்பவும் உழைச்சிக்கிறவங்க தேவையில்லை. ஓடவும் ஆடவும் நடக்கவும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு தேவையில்லை. சாதாரண நடையும் இப்ப குறைஞ்சு போச்சா இல்லையா? அடுத்த தெருவுல இருந்து நீங்க வர்றாங்க, 2 வீலர் எல்லாம் வர்றீங்க, இந்த இருக்கு அடுத்த தெருவு, அதுக்காக நடந்து வர்றோமா? நான் சொல்றேன், நடந்து வர்றது என்பதை நம்ம என்ன செய்யணும்? நேரம் மிச்சப்படுத்தணும் நினைச்சிடணும். நேரம் மிச்சப்படுத்துங்க. இந்த ஒரு நடை இருந்தா கூட பக்கத்துல போய் ஆபீஸுக்கே போறோம்னு வைங்களேன், நடந்தே போறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி அப்படி நடந்தே போயிட்டு விட்டவன நடந்தே வந்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் தீர்ந்து போயிடும். நம்ம என்ன செய்யறோம்? சொகுசுன்னு நம்ம பார்க்கணும். சொகுசுக்காக பெரிய இன்பங்கள் நம்ம இழந்துடும். சொகுசை மட்டும் நாட்டம் கொண்டா என்ன செஞ்சேன்? உடம்புல எல்லா விதமான இதுகளும் அடைஞ்சு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் என்ன செய்யணும்? அந்த ஒழுக்கணிக்கணும். அப்படி இல்லாதவர்களா இருப்பார்களே ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா கொழுப்புடையது கஷ்டமான விஷயம் உணவை தவிர்த்துருங்க. நாக்கு ஆசைப்படத்தான் செய்யும். யாருக்கு அந்த கலோரியை செலவழிக்கிற அளவுக்கு உழைக்க முடியலையோ, உட்கார்ந்துகிட்டு தான் இருப்பேன் ஒரே தீர்மானம் பண்ணிட்டீங்களோ, அப்ப என்ன செய்யுங்க? ஒரு இறைச்சி விட்டு அப்படி புட்டி அழுத்தா தின்றாது. என்ன செய்யணும்? ரொம்ப லைட்டா சுடுகஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப எரிக்க வேண்டி இருக்காதுல, அதுல எரிச்சு தள்ளுறது ஒண்ணுமே இருக்காதுல. அப்ப என்ன செய்யணும்? அப்ப அந்த மாதிரி நாக்குக்கு கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு வேற மெடிசன் இருக்குது. அவங்க என்ன செய்யணும்? கடுமையான வேலைகள் நமக்கு இந்த சாப்பாட்டை அப்படியே விட்டோம்னா ரத்தத்துல போய் கலந்துரும், வேலை செஞ்சோம்னா கொழுப்பை கரைச்சிரும் அப்படின்னு விளங்கணும். அப்படி விளங்கல என்ன சொன்னா ஒரு நல்ல நாள் பெரிய நாளைக்கு அது மாதிரி ருசியா பாத்துக்கணுமே தவிர மற்ற நாள் என்ன செய்யணும்? ஒரு நாள் 2 நாளைக்கு பாத்துக்கலாம். ஒரு லிமிட் பண்ணிடணும். ஆஹா, இது சாப்பிட்டோம்னா இது எரிக்கிற அளவுக்கு நம்ம வேலை செய்யறோமா, இதை எரிச்சு இதுல இருந்து கலோரியை வெளிப்படுத்துற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்றோமான்னு யோசிக்கிறோம். இல்லன்னா என்ன செய்யணும்? கலோரி குறைவா உள்ளது நமக்கு மருத்துவர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி, நான் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எந்த அளவுக்கு சாப்பிட்டாலும் எனக்கு இந்த கொலஸ்ட்ரால் வராது, எந்த அளவுக்கு சாப்பிட்டாலும் எனக்கு சுகர் வராதுன்னு முன்கூட்டியே திட்டமிட்டு அது மாதிரியான பச்சை காய்கறிகள் இதெல்லாம் நல்லா எவ்வளவு சாப்பிடலாம். பச்சை காய்கறி ஒருவேளை உணவா சாப்பிடுவோமா? நம்ம பச்சை காய்கறி கத்திரிக்காய் சாப்பிட முடியாது, கேரட் எல்லாம் சாப்பிடலாம்ல. பச்சை காய்கறியில பச்சையா சாப்பிடக்கூடியதும் இருக்குதுல்ல, அது மாதிரியான காய்கறிகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டு கொண்டோமே ஆனால் அது ஓரளவுக்கு என்ன பாடிய அது கண்டு உழைக்க முடியாதவர்கள் இது ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. அது மாதிரி ஆஸ்துமா, சின்ன வயசுல ஆஸ்துமா வந்துருச்சுன்னு வைங்க, செல்லில ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஜலதோஷம் தானு விட்டுருவீங்க. அந்த சின்ன வயசுல கேர்லெஸ்ஸா விட்டான கடைசியில
அதனுடைய இது என்னது டிபியில கொண்டே விட்டுரும். ஆஸ்மான டிபி தானே, அந்த மாதிரி டிபிங்கிற நோயில கொண்டே என்ன செய்யறேன், காச நோய், அந்த காச நோயில கொண்டே விட்டுரும். இந்த காச நோய் வந்தவர்களுக்கு என்ன இருக்காது, அந்த அந்த செக்ஷன் வீக்கா போயும். இல்லறத்துல ஈடுபடக்கூடிய அந்த பகுதி என்ன செய்யாது, ஒழுங்கா வேலை செய்யாது. அப்ப அந்த மாதிரி ஆஸ்துமா வராமல் குழந்தைகள் இருக்கும் பொழுது அது மாதிரி இருக்குதா, இது முதல்ல சளி பிடிக்கும், சாதாரண சளிதானா, அந்த சளி தொடர்ந்து எவ்வளவு மாத்திரை போட்டால் நிக்கலன்னு சொன்னா ஈசனபிலி அதிகமா இருக்கும். அந்த ஈசனபிலியா ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே அரெஸ்ட் பண்ணணும். அது வரல என்ன வயிறு, அதுக்கப்புறமா டிபில கொண்டு விட்டுரும், இல்ல சைனஸ்ல கொண்டு விட்டுரும். அது அந்த டிபி ஆஸ்துமா லெவல்ல கொண்டு விட்டுருச்சுன்னு சொன்னா அது மாதிரி வந்துருச்சுன்னு 25 வயசுல 15 வயசுல 20 வயசுல ஆஸ்துமானவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சந்தோஷமா நீங்க இலக்கியமில்லங்க, சாதாரண குனிஞ்சு இலக்கியமில்லங்க, ஏண்டா இப்படி சரியா வரேன், அது மாதிரி வந்து ஆஸ்துமாட்டா அதானே இழப்பு தானே ஆஸ்துமாங்கிறது, அதை நீங்க பாத்துக்கிறங்க. அடுத்து என்ன, ரத்த சோகை. ஆம்பளைக்கு நம்ம 13 ஜிஎம் இருக்குன்னு ஜிஎம்எஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அதை விட ரத்தத்துல கம்மியா இருந்துச்சு வைங்க, ரத்த சோகையா இருந்துச்சுன்னு வைங்க, அதுவும் ரத்தம் சரியான ரத்தமா இருந்தா தான் என்ன செய்யும், அது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சும்மா சாதாரணமா அந்த இல்லறத்துல நாட்டம் இல்லைன்னு ஒரே விஷயமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பல விஷயங்கள் இருக்கு, எல்லாம் கரெக்டா இருந்தா இதுவும் சரியா போயிடும். அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டியது இல்ல. இதெல்லாம் ரத்த சோகை இல்லாம சோகை இருக்குதா உடனே கவனிக்கிறேன், ரத்த சோகை ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறேன், நமக்கு எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவு இருக்குதா, சோகை இருக்குன்னா என்ன செய்யணும், சோகையை ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அதுல ஒரு நாட்டம் வருமே தவிர, அது சோகையை நீங்க இருந்து கொண்டே நீங்க போட்டுட்டு என்ன ஒரு லேவியத்தை படி சாப்பிட்டா என்ன செய்யாது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், அதான் சொல்றாங்க. அது மாதிரி அதிகமான மது அருந்துவது, மது ஓவரா இருந்தான்ல, மது மார்க்கத்துல மது எப்ப கொஞ்சமும் கூடாது அதிகமும் கூடாது. ஆனா ஆண்மையை அதிகமா இருந்தது ஆண்மையை பாதிக்குது, கொஞ்சமா இருந்தது வேற வேற பாதிப்புகள்லாம் வந்துடும், அதிகத்துல கொண்டு விட்டுரும். மது அருந்தக்கூடிய அதிகமாக மது அருந்தினார்களே ஆனால் அவர்களுக்கு என்னவாயிரும், இந்த மாதிரி ஆண்மையை பாதிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான், ஒவ்வொரு பொருள் உள்ள போகும்போது என்னென்ன சுரக்கும், அதுல இருந்து அந்த சுரப்பி என்னென்ன வேலை செய்யும், அது என்னென்ன போய் என்னென்ன பாட்டை அடிக்கும்ங்கிறதெல்லாம் பெரிய டீட்டெயிலா உள்ள விஷயம். அதெல்லாம் பெரிய மருத்துவர்கள் தான் உங்களுக்கு விளக்க முடியும். நம்ம சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியாது, அது மாதிரி டாபிக் அது. ஆனா என்ன விளங்கிறேன்னு, அதிகமான மது அருந்துவதனால இந்த இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மதுவில் இருந்து அடியோடு என்ன செய்யணும், தடுத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உடல் ரீதியாக உள்ள ஒரு பிரச்சனைங்க. இதெல்லாம் சரியாயிருச்சுன்னு சொன்னா இந்த குடும்ப வாழ்க்கை பஞ்சாயத்து வராது. இதெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு வைங்க, இயல்பாகவே எல்லாம் சரியா வந்துடும். அது போக என்னன்னு கேட்டா, மன ரீதியாக கூட என்ன இருக்குது, சில பாதிப்புகள் ஏற்படும். மன ரீதியாக உள்ள பாதிப்பு என்ன, ஒரு சில பேருக்கு என்ன செய்யும்னா ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு வந்துடும். மன ரீதியான பாதிப்புக்கு ஆன்மீகங்கிற பேர்ல நம்ம கடவுளுக்காக ரொம்ப சேவை செய்ய போறோம் அப்படின்னு போனார்களே ஆனால் அது என்னவாயிரும், இதெல்லாம் ஒரு தப்பு மாதிரியும், குடும்ப வாழ்க்கையெல்லாம் அது முக்கியம், அதுக்கு நம்ம படைக்கப்படல, இதெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையே இல்லாத விஷயம், நம்மளுடைய லட்சியமே வேற அப்படின்னு எல்லாம் கலந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சாத்தன் கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் இருந்தாங்களே, இதை விளங்காம ஹல்லலாவுக்கு சொன்னாங்கல்ல, கொஞ்ச நேரம் இப்படி இருந்து கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கணும், இப்படி மூலிகளா இருக்க முடியாதுன்னாங்கல்ல. இந்த ஒரு விஷயத்துல, இந்த ஆன்மீகம்ங்கிற விஷயத்துல எந்த ஒரு பக்தியா இருந்தாலும் எந்த ஒரு ஆன்மீகமா இருந்தாலும் அது இல்லறத்தை தடுக்கிற அளவுக்கு முத்தி போயிடக்கூடாது. என்ன போயிடக்கூடாது, இல்லற வாழ்க்கை வெறுக்கிற அளவுக்கு. இது என்ன நீ தொழுகைக்கு இடைஞ்சல் பண்ற, நீ என்ன நோம்புக்கு இடைஞ்சல் பண்ற, என்ன கடவுளை வணங்க விட மாட்டேங்கிற என்று சொல்ற அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, இந்த இறைவனுக்காக வேண்டின்னு சொல்லிட்டு பல நாட்கள் வெளியூருக்குலாம் போயிடுறாங்க. ஆனா குடும்பத்துல தேவைக்கு வெளியூர் போகலாம், தேவைக்கு ஒரு மாதிரி வெளியூர் போற விஷயம் வேற. சும்மா ஒரு 7 சில்லா 10 சில்லான்னு தப்லீக்லாம் போறாங்கல்ல, அவங்க என்ன இதுக்காக சொல்றாங்க, ஒரு விமர்சனத்துக்காக சொல்லல, அது பாதிக்குமா பாதிக்காதான், அது அப்படி என்ன உங்களுக்கு ஆன்மீகம், உங்களுக்கு ஒரு உணர்வு இறைவன் படைச்சிருக்கிறான், உங்க மனைவிக்கு ஒரு உணர்வு இறைவன் படைச்சிருக்கிறான், அதுக்குரிய விஷயங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போறதுங்கிறது என்ன, அந்த மாதிரி எல்லாம் நாள் கணக்கில் வருஷம் கணக்கில் போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வராது, இயல்பாகவே ஈடுபாடு வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியான சிந்தனை வருவதை கடுமையா அணிஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. எப்படிலாம் தடுத்திருக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் இப்பதான் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி என்ன செய்யறாருன்னா மனைவி வீட்டு சந்தோஷமா இருக்கிறது இல்ல. எப்படி செய்யறாரு, அவரு எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, புது மாப்பிள்ளையா இருந்துட்டு என்ன பண்றாருன்னா நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறார். புது மாப்பிள்ளை எதுக்கு நோன்பு வைக்கணும், அவர் நோன்பு வைக்கிறார். அப்ப ராத்திரி பூரா நின்று வணங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மெசேஜ் வருது, பொண்ணு வீட்டு சார்பா வந்துச்சா யார் மூலமா வந்துச்சான்னு தெரியல, வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கு, இவர் இப்படியே ஒரே தொழுகை நோம்புட்டே இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, ஆக இது ஒரு டேஞ்சரான இதுல நேர வீட்டு தேடி போறாங்க. அவரை தேடி கூப்பிட விசாரிச்சிருக்கலாம். அவங்க தேடி என்ன செய்யறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை போய் பார்த்து, என்ன அப்துல்லா உன்னை பத்தி இப்படி எனக்கு தகவல் வருது,
எப்பப்பா டெய்லி நோன்பு வைக்கிறியாம்ல, ராத்திரி பூரா நின்று நீ வணங்குறியாம்ல அப்படின்னு எனக்கு தகவல் வருது, உண்மையா கேட்கறாங்க. அவர் என்ன செய்யறாரு, ஆமா அப்படித்தான் நான் பண்றேன், நீ பண்ணாத அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன செய்யறாங்க, நிறைய அறிவுரை எல்லாம் சொல்லி, இன்னலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு செய்யற கடமை என்று ஒரு கடமை இருக்கிறது, ஒளி ஜவுரிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய சொந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்னு இருக்கிறது, ஒளி ஜவுஜிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமை என்று ஒரு கடமை இருக்கிறது, அவரவர் கடமை அவரவருக்கு செய்ய, ஒளி ரப்பிக்கு அலைக்க ஹக்கா, உன் ரப்புக்கு உன் இறைவனுக்கு செய்யற கடமை இருக்கிறது. எந்த கடமையை செஞ்சாலும் அடுத்த கடமையை பாதிக்காம செஞ்சுக்க. ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம கணவனுக்கு செய்யற கடமைன்னு ஒண்ணு இருக்குன்னு அவங்க விளங்கணும், ஒரு ஆணாக இருந்தால் நம்ம மனைவிக்கு செய்யற கடமை இருக்குன்னு அது விளங்கணும். அதுக்கு ஏற்றவாறு தான் நம்முடைய ஆன்மீகத்தை செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரி தான் போய் கேள்விப்பட்டு இது அறிவுரை சொல்ற விஷயமா, எதுக்கு அறிவுரை சொல்றதுக்கு போவாங்க, குடிக்கிறான் திருடுறான போய் அறிவுரை சொல்ல போவோம், துளுவுறாருங்கிறதுக்கு அறிவுரை சொல்ல யாராவது போவோம். அவர் என்ன கம்ப்ளைண்ட் வச்சு அவரை பத்தி, எப்ப பார்த்தாலும் தொழுகிறாரு, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறாரு கம்ப்ளைண்ட், நல்லதுதான ரசூலா இருந்தாங்க. ஆஹா இது டேஞ்சர்ல, ஆன்மீகத்துக்கு லிமிட் இருக்குத, இஸ்லாமிய ஆன்மீகம் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, புறப்பட்டு போய் அவருக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி சல்மான் பார்சி அவங்களையும் அபுதர்தா அவங்களையும் ரெண்டு பேரையும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுல ஜாயின்ட் ஆக்குறாங்க. இந்த சகோதரர் ஆக்குவாங்கல்ல, வெளியூர்ல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஒரு ஆளை மதீனாவில் இருக்கிற ஒரு ஆளோட சேர்த்து விட்டு, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு விடுவாங்க. இந்த அபுதர்தாங்கிறவர் மதீனாக்காரர், சல்மான் பார்சி ஈரான்காரர். அவர் ஈரான்ல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றாரு, அவர் மதீனாவுக்கு வெளியூர்வாசி. அப்ப என்ன செய்யறாங்க, சல்மான் நீ இவங்களோட இருந்துக்க அப்படின்னு அபுதர்தாவோட ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. தானே செய்வாங்க, வீட்டுல பாதி எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வர்றாரு ஒரு நாள், சல்மான் வர்றாரு, வந்து அபுதர்தாவை காணாம். எப்பவுமே அபுதர்தா இருப்பாரு, அபுதர்தாவை காணாம். இந்த தனித்து இருக்கக்கூடாதுங்கிற சட்டம் எல்லாம் வராத ஒரு நேரம். அப்ப வந்தோடனே என்ன செய்யறாரு, அவங்க கேட்கிறாரு, பாக்குறாரு, அந்த பொம்பளை பார்த்தா ரொம்ப ஒரு அபுதர்தாவுடைய மனைவியை பார்த்தா வாழ்க்கையை வெறுத்து போனாலும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அம்மா இருக்குது. பொம்பளைனா ஒரு மாதிரியா ஒரு அழகா இருப்பாங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணாம அடுப்படியில் இருக்கும்போது போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கும்ல, அது மாதிரியான வேலை வெட்டிக்கு பயன்படுத்துற ட்ரெஸ் போட்டுட்டு அந்த அம்மா நிக்குது. அப்ப அபுதர்தா சல்மான் கேட்கிறாரு, ஏமா அந்த மாதிரி இருக்கிற, கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டியதானே, புருஷன் ஊர்லான்னு இருக்காரு, நல்ல ஒரு நீட்டா இருக்க வேண்டியதானே கேட்கிறாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நீங்க வேற, அவருக்கு உலகத்துல எந்த தேவையும் இல்ல. இந்த அம்மா என்ன சொல்லுது, என் கணவர் அபுதர்தா இருக்காரு, அவருக்கு உலகத்துல எந்த தேவையும் இல்ல. என்னமா சொல்ற, அவர் ராத்திரி பூரா நின்று வணங்கிடுவார் வந்தாருன்னு சொன்னா, அதாவது பொண்டாட்டி அவருக்கு வேணான்ற அப்படி சொல்றாங்க. உலகத்துல எந்த தேவையும் என்ன, நான் போய் அலங்காரம் பண்ணி யாருக்கு அலங்காரம் பண்றது, என்னை பார்க்க போறாரா, அவர் ரசிக்க போறாரா, என்னை என் மேல சந்தோஷமா இருக்க போறாரா, அவர் தான் வந்தா தொழுவ ஆரம்பிச்சிருவாரு, எப்ப பார்த்தாலும் தொழுவாரு, பகல் பூரா நோன்பு வச்சுட்டு இருப்பாரு. அப்ப இவர் என்ன பண்ண போறாரு, நான் எதுக்காக வேண்டிய அலங்காரம் பண்ணனு, அப்ப உங்களுக்கு ஒரு சகோதரரா சேர்த்து விட்டாங்களே என் கணவர், அவர் என் மீது எந்த ஒரு நாட்டமும் அவருக்கு இல்ல, உலகத்தில் நாட்டம் இல்ல, அவர் எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாரு, தொழுகிறாரு. இவருக்கு சரியான கோபம் போச்சு, இப்படியா இருக்கிறாரு, சரியில்லையே, வரட்டும் பாத்துக்குருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்தவன சாப்பிட வைக்க சொல்றாங்க, அவர் வந்துட்டாரு. இவர் என்ன செய்யறாரு, நீ சாப்பிடு நான் நோன்பு, யாரு அவரு வீட்டுக்காரர் சாப்பாட வச்ச உடனே அவர் என்ன செய்யறாரு, நீ சாப்பிடுங்க நான் நோன்பா இருக்கேங்கிறாரு வீட்டுக்காரர். இவர் என்ன சொல்றாரு, உட்காரு சாப்பிடு, இல்ல நோன்பு பெசாம உட்காந்து சாப்பிடு, வலுக்கட்டாயமா நோன்புங்கிற ஆளையும் முடிச்சு என்ன செய்யறாரு, அவரை சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிடுறாரா, நொந்து போய் சாப்பிடறாரு. இந்த மாதிரி ஆளை சேர்த்து விட்டாங்க நமக்கு, ஒரு நல்ல ஆளை சேர்த்து விடாம நம்ம இபாதத்தை கெடுக்கக்கூடிய ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விட்டாங்களேன்னு ரொம்ப நொந்து போய் என்ன செய்யறாரு இருக்கிறாரு. அப்ப ராத்திரி ஆச்சா, ராத்திரி என்ன செய்யறாருன்னு படுத்துட்டாங்களா, படுத்த உடனே இவர் பர்பஸா முடிச்சிட்டு இருக்காரு, வேணும்னு. சல்மான் படுத்தணும், தூங்கலையே, இந்த ஆள் நைட் என்ன பண்றான்னு பாக்கணும் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காரு. இவர் படுத்தவன எந்திரிச்சு தக்பீர் கட்ட ஆரம்பிக்கிறார், புடிச்சு சட்டை பிடிச்சு உட்கார், பேசாம படு, பேசாம தொழுவனு, அவரு தொழுவனுங்கிறாரு, பேசாம படுங்கிறாரு. இவர் ஒண்ணு சொல்லாம படுத்துறாரு. படுத்தா இவர் என்ன செய்யறாரு, அன்னடிக்கிறாரு, தூங்கி இருப்பாரு, இவரும் தூங்க மாட்டேங்கிறாரு. அபுதர் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து நேரம் தூங்கி இருப்பாரு, எந்திரிக்கிறாரா, இவர் தான் இவரை கண்காணிக்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் எந்த சொன்ன பேசாம படுன்னு சட்டையை பிடிச்சி படுக்க வைக்கிறார். தூங்க விடல, அவரை தொழுவ விடல, தொழுவுக்கு தான் எந்திரிக்கிறாரு, பேசாம படுங்கிறாரு. இப்படியே பல தடவை நடந்து சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது எழுப்பி விட்டு, வா தொழுவோம், ரெண்டு பேரும் தொழுவோம், எந்திரிப்ப அப்படின்னு சொல்லுறாங்க. தொழுது முடிச்சுட்டு சொன்னாரு, இந்தாப்பா நீங்க சொல்றியே சரியில்லை, உன் மொண்டாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களை சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா, உன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா, உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, டெய்லி நோம்பு வச்சா என்னத்துக்கு ஆகுறது, டெய்லி நோம்பு வச்சு பசியா இருந்தா உடம்புல அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வராத அப்படின்லாம் ஒரு அறிவுரை சொன்ன விட்டோம். இவர் போய் ரசூலுல்லாஹ் போய் சொல்றாரு, ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, அந்த ஆளுக்கு நோம்பையும் எடுத்து விட்டாரு, என் தொழுகையும் எடுத்து விட்டாரு, இப்படி அறிவுரை வேற சொல்றாரு அப்படின்ற உடனே அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றாங்க, சதக்க சல்மான், சல்மான் கரெக்டா தான் சொன்னாரு,
சல்மான் பாசி உனக்கு சொன்னார்ல அறிவுரை, அவர் செஞ்சது உன் முறிச்சார்ல அது கரெக்ட், உன்னை தொழு விடாம ஆக்குனார்ல அது கரெக்ட். ஏன் நீ பொண்டாட்டிய மறந்துட்டு என்னப்பா உனக்கு தொழுவ? மனைவியோட சந்தோஷமா இல்லாம என்ன போட்டு தொழுவ? டெய்லி நோம்பு வச்சிருந்தா எப்படி இல்ல வாழ்க்கையில் ஈடுபட முடியும்? உடம்புல சத்து இருக்குமா? அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார் சல்மான் கண்டிச்சது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? சதக்க சல்மான், சல்மான் உண்மையை சொன்னார் என்று அங்கீகரிக்கிறார்கள். அப்ப இதுல நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம்? இந்த இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதற்கு இது ஒரு பெரிய தடையா இருக்கும். எது? ஆன்மீகத்தை எல்ல போடணும். யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம கணவனோட சந்தோஷமா இருக்கணும், மனைவியோட சந்தோஷமா இருக்கிறது ஒரு கடமை. அதை செஞ்சுட்டு அதுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் நம்ம என்ன செய்யணும்? தொழுகை மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த தாம்பத்தியத்தில் உள்ள இன்னும் சில குறைபாடுகள்லாம் இருக்கிறது. அதை எப்படி டீல் பண்றது என்பதெல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம்.